ஆல் இண்டியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், சர்வதேச கிராமி விருதை பெற்றது குறித்து சக்தி இசைக்குழுவைச் சேர்ந்த திரு செல்வ கணேஷ் தெரிவிக்கும் கருத்துகள் மற்றும் ஓசூர் வனக்கோட்டத்தில் பறவைகள் வலசை வந்துள்ளது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை தேசிய நிதி மேலாண்மை கழகத்தில் பயிற்சி பெற்ற அதிகாரிகள் தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினர். அரசின் செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் பராமரிப்பதற்கும் நிதிச் சேவை உறுதுணையாக உள்ளது என்று குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். உலக அளவில் சிறந்த இசைப்படைப்புகளுக்கு வழங்கப்படும் கிராமி விருதுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள இந்திய சக்தி இசைக்குழுவைச் சேர்ந்த சாகிர்கான், சங்கர் மகாதேவன், செல்வ கணேஷ், கணேஷ் ராஜகோபாலன் மற்றும் புல்லாங்குழல் இசைக்கலைஞரான ராகேஷ் சௌராஷியாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கடின உழைப்பு, திறன்மிக்க இவர்களைக் கண்டு நாடு பெருமை கொள்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். பாடகர் சங்கர் மகாதேவன் அங்கம் வகிக்கும் சக்தி இசைக்குழு இந்த ஆண்டுக்கான கிராமி விருதை திஸ் மூமெண்ட் என்ற ஆல்பத்திற்காக பெற்றுள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள தமிழக இசைக்கலைஞர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நமீபியா அதிபர் டாக்டர் ஹேஜ் ஜெயின்கோப் மறைவுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் வேளாண் துறையை மாற்றியமைக்கும் கருவியாக ட்ரோன் தொழில்நுட்பம் விளங்குவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். திஸ் மூமெண்ட் என்ற இசை ஆல்பத்திற்காக இசைக்கான உயரிய விருதான கிராமி விருது சக்தி இசைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்த குழுவைச் சேர்ந்த வி செல்வ கணேஷ் கூறும்போது, Grammy Award it is considered as a topmost award from music. இதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது எப்படின்னா நம்ம மண்ணுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா எங்க அப்பா வாங்கும்போது அப்பா தான் சொன்னார், என்னோட வாத்தியம் மண் வாத்தியம், இது நம்ம ஊர்ல தயார் பண்ண வாத்தியம். ஸோ எனக்கு அவார்டு கிடைக்கல, என்னோட வாத்தியத்துக்கு தான் அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த அவார்டு அந்த வாத்தியத்துக்கு போகும்போது அது என் மண்ணுக்கு தான் போய் சேரும் அப்படின்னார். அதே தான் நானும் சொல்லணும். இப்போ இது இட் இஸ் லைக் ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மீ, ஃபார் லைக் இந்தியாவுக்கு நம்ம நாட்டுக்கு, நம்ம சென்னைக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம இதுக்கு என்ன செய்யணும்னா இதுதான் நம்மளால பண்ண முடியும். கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எங்க கூட நாமினேட் ஆன அந்த 4 பேர் எல்லாருமே வேற லெவல்ல டாப்பா இருக்கிறவா. பட் ஒரு குட் திங் இஸ் லைக் இந்த பேண்ட், இந்த குரூப் செலிப்ரேட் பண்ணது 50th இயர் ஒரு கன்சிடரேஷன் இருந்தது. அந்த ஒரு காரணத்துக்கும் இருக்குமா. ஏன்னா இந்த அவார்டு இட் இஸ் அ ட்ரூ பியூர்லி லைக் கன்சிடர்ட் லைக் தே வில் வோட் ஃபார் த பெஸ்ட் மியூசிக். கேட்டுட்டு இது பேண்டு யாரெல்லாம் வாசிச்சிருக்காங்க, எப்படி வாசிச்சிருக்காங்க எல்லாத்தையும் கேட்டுதான் பண்ணுவாங்க. அதனால அங்க உட்கார்ந்து அந்த 5 நாமினேஷன் அவங்க ரீட் அவுட் பண்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்லும் போது த மொமெண்ட் அவ சொல்லும் போது அதான் இந்த ஆல்பம் பேரு திஸ் மூமெண்ட். அத மாதிரி அந்த மொமெண்ட்ல அவங்க சொல்லும் போது யூ ஓன்ட் பிலீவ் இட். நான் அது அப்படியே we were flying. எனக்கு ஒரு சந்தோஷம், இந்தியாலே ஃபாதர் அண்ட் சன் கிராமின்னா அது என் ஃபேமிலியில அப்பாக்கு அப்புறமா நான் வாங்கியிருக்கேன். ரஹ்மான் கரெக்டா அங்க வந்தார். ரஹ்மான் வாஸ் சோ ஹாப்பி. ரஹ்மான் செட், செல்வா ஐ எம் சோ ப்ரௌட். லைக் இன்னும் நிறைய தமிழ் மக்கள் எல்லாம் இந்த மாதிரி இடத்துல போய் வாங்கும் போது நம்மளோட மண் என்ன அப்படின்னு பேசப்படும் அப்படின்னு சொன்னாரு. ஜஸ்ட் ஐ met him. அது மாதிரி சொல்லும் போது எனக்கு இட்ஸ் a proud moment. ஏன்னா நான் ரொம்ப ப்ரௌடா சொல்லி நம்மளோட வீடு அப்படின்னா அது என் நாடு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்பு பயிலும் தனியார் பள்ளியைச் சேர்ந்த 50 மாணவர்கள் பயிற்சி பட்டறை மூலம் 2 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை தயாரித்து வானில் செலுத்தினர். இதுகுறித்து அம்மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கிய இஸ்ரோ விஞ்ஞானி திரு இங்கர்ஷால் தெரிவிக்கையில், செயற்கைக்கோள் விண்ணில் ஏவும் நிகழ்ச்சியை நாம் கண்டு ரசித்திருக்கிறோம். இது மிகப்பெரிய விஞ்ஞானிகளால் நடத்தப்பட்ட செயல் அல்ல. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 6ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களால் இணைந்து அந்த மாணவர்கள் தங்களுடைய கைகளால் ஒரு சிறிய ரக செயற்கைக்கோளை விண்ணில் ஏவும் நிகழ்வை நாம் கண்டு ரசித்திருக்கிறோம். இந்த செயற்கைக்கோள் நிகழ்வு பள்ளி மாணவர்களால் நடத்தப்படுவது என்பது 30 கிலோமீட்டர் உயரம் வரை இந்த செயற்கைக்கோள் சென்று அது செல்லும் வழியிலும் பாதையிலும் பின்னர் இந்த செயற்கைக்கோள் கடம்பூர் என்ற இடத்திலே இறங்கும். இந்த 2 நிகழ்வுகளுக்கும் இடையிலே நாம்
10 முக்கியமான பாராமீட்டர்ஸ் வந்து இந்த செயற்கைக்கோளிலே ரியல் டைம் அந்த டேட்டா எல்லாம் நாம் வந்து சேகரித்து அந்த சேகரித்த செய்திகளை வைத்துக்கொண்டு மாணவர்கள் பின்னாளில் ஒரு அறிவியல் தேடல்களை செய்வதற்கு இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. இந்த செயற்கைக்கோள் என்பது கிட்டத்தட்ட 2 கிலோகிராம் எடையுள்ள செயற்கைக்கோள் தான் நம்முடைய பேன் பாக்கெட்டிலே வைத்துக்கொண்டு சென்று விடலாம். அந்த செயற்கைக்கோளை அதனுடைய வடிவம் என்ன, அதில் என்னென்ன கருவிகள் பொருத்தப்பட வேண்டும், என்னென்ன சென்சார்ஸ் எல்லாம் அதில் பொருத்தப்பட வேண்டும் என்பதையெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து காண்பித்த டூ ஸ்பேஸ் என்ற ஒரு நிறுவனமும் ஓப்பன் ஸ்பேஸ் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனமும் இந்த 2 பள்ளிகளும் சேர்ந்துதான் இந்த நிகழ்வை நடத்தி இருக்கின்றன. இதற்கு நான் ஒரு ஆலோசகராக செயல்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்வு என்பது ஒரு முதல் கட்டம்தான். நம்முடைய மாணவர்களால் தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோள் இன்று ஒரு 3 மணி நேரம்தான் பயணிக்கிறது. ஆனால் உலகை சுற்றி வரக்கூடிய செயற்கைக்கோள்களை கூட இதே மாணவர் அணியினை செய்வதற்கான ஒரு முதல் முயற்சியாக நாங்கள் கருதுகிறோம். இன்று நாம் அனுப்பியிருக்க செயற்கைக்கோள் வந்து ராக்கெட்டுக்கு பதிலாக ஒரு ஹீலியம் நிரப்பப்பட்ட பலூனில் அந்த செயற்கைக்கோள்களை ஒரு பாராசூட் வழியுடன் அதை தொங்கவிட்டு அந்த செயற்கைக்கோள் இப்பொழுது விண்ணிலே பறந்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கூட்டத்தில் அரிய வகை வெளிநாட்டு பறவைகள் வலசை வந்துள்ளன. இதுகுறித்து எமது செய்தியாளர் கூறுகையில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர் வனக்கோட்டமானது சுமார் 15,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவினை கொண்டது. இது மாவட்டத்தின் மொத்த பரப்பளவில் 30% ஆகும். இந்த வனக்கோட்டத்தில் வன விலங்குகள், பறவைகள் அதிக அளவில் வசித்து வருகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள காப்பு காடுகளுக்கு வெளியில் உள்ள ஈர நிலங்களான ராமநாயக்கன் ஏரி, பாரூர் ஏரி, தளி ஏரி, KRP அணை, ஆவலப்பள்ளி அணை, பனை ஏரி உள்ளிட்ட 25 நீர்நிலைகளில் பறவைகள் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்றது. இதில் சுமார் 50க்கும் அதிகமான வன அலுவலர்கள், வன பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டு பறவைகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் ஒவ்வொரு நீர்நிலையிலும் கணக்கெடுக்கும் குழுவில் வன பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களுடன் பறவைகள் பற்றி முன் அனுபவம் உள்ள நிபுணர்கள் பலர் கலந்து கொண்டு பல்வேறு வகையான பறவை இனங்களை கண்டறிந்து பதிவு செய்தனர். இக்கணக்கெடுப்பு பணியின் போது தொலைநோக்கு கருவி, கேமரா உள்ளிட்ட கருவிகளை பயன்படுத்தி பாம்புண்ணி கழுகு, சிறிய கரும்பருந்து, சிறிய காட்டு ஆந்தை, செந்நாரை, மீன் கொத்திகள், சுடலை குயில் மற்றும் மஞ்சள் மூக்கு நாரை உள்ளிட்ட 200க்கும் அதிகமான பறவை இனங்களை அடையாளம் கண்டு உரிய படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொழிற்சாலை வளாகத்தில் அமைந்துள்ள நீர்நிலையில் மஞ்சள் மூக்கு நாரை காணப்பட்டது. இந்த வகை பறவையானது வலசை செல்லும் பறவையாகும். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை இங்கு வலசை வந்து பிப்ரவரி மாதத்தில் முட்டையிட்டு குஞ்சுகள் பொரித்து பராமரித்து பிறகு வலசை செல்ல துவங்கும். ஏரியில் உள்ள மரங்கள், புதர் செடிகள் உள்ள இடங்களில் சீதோஷ்ண நிலை காரணமாக இப்பறவை இனங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை காணப்படுவதனால் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதிகளுக்கு பறவைகள் வலசை வந்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளன என வனத்துறையினர் தெரிவித்தனர். தொடர்ந்து ஓசூர் வனக்கோட்டத்தில் பறவைகள் வாழ்வதற்கான சூழ்நிலைகளை அனைவரும் இணைந்து உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது பறவைகள் மட்டுமல்ல, இயற்கை ஆர்வலர்களின் எண்ணமும் கூட. ஓசூர் வனக்கோட்டத்தில் உள்ள பறவை இனங்கள் வசிப்பதற்காக ஈரப்பதம் அதிகமுள்ள இடங்கள் கண்டறிந்து பறவைகள் வாழ்விடமாக மாற்றப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய அரிய வகை பறவை இனங்கள் தற்போது ஓசூர் பகுதிக்கு வர தொடங்கியுள்ளது. மனிதர்களோடு சேர்ந்து பறவை இனங்களையும் வாழ வைக்க வேண்டும் என்பது சுற்றுலா ஆர்வலர்கள் மட்டுமல்ல, பறவைகளினுடைய எண்ணமாகவும் உள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து சி. ராஜா. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.